விஜய் அவர்கள் வர்றதுனால இவருக்கு என்ன மாதிரியான ஒரு டிராப்? இது எப்படியான அரசியல்னா ஆட்சியாளர்களை வந்து மனம் குளிர வைக்கிறது. இவருக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ரைட், ஒன்றும் தெரியாது. உதயநிதிக்கு அரசியல் தெரியுன்றாரு. இங்கே ஏதாவது இங்கே டிபேட் ஏதாவது இருக்குதா? கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. விஜய் இது வரைக்கும் வாயை திறந்து இந்த அரசியல் கட்சிக்கு எதிரான அரசியலுக்கு நான் வரேன்றதை அவர் சொல்லவே கிடையாது. பாருங்க, உதயநிதியாக சொன்னாரா விஜய் வந்து எனக்கு அரசியல் எதிரின்னு அவர் சொன்னாரா, இல்லை விஜய் சொன்னாரா? அவங்களே சொல்லவே இல்லை. இங்கே ரெண்டு கட்சி மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கு. விஜய் வந்து யாருக்கு இருந்து கேட்டால் இன்னும் அந்த ரெண்டு யானைக்கு இன்னும் விளக்கமே இல்லை. வந்து முட்டி மோதிர யானைக்கும் விளக்கம் இல்லை. இந்த விளக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மண்டைக்காய விட்டுருக்குறாங்கன்னு நல்லா தெரியுது. அதுவே வெற்றி தான் விஜய்க்கு. விஜய் ஒரு 40 நிமிஷம் பேசுவார். எப்படி பார்த்தாலும் வெறும் சின்னத்தை மட்டும் இந்த கொடியை மட்டுமே வந்து ஒரு 40 நிமிஷம் பேச போகிறார். ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்களா, கட்சியோட கொள்கை என்ன, வந்து தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, எல்லாம் கேட்குறீங்களா? மொத்த ஐடியாலஜியும் அந்த கொடியில் இருக்குது. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்போ அந்த மொத்த ஐடியாலஜி அது உள்ளே கொண்டு வராங்கன்னா அதை டிசைன் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் தேவைப்பட்டிருக்கும்? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். விஜயே பேசுவார். அது பேசும்போது அப்போ தான் தெரியும், அடையே இவ்வளோ இருக்குதா இதில் இந்த கொடியில். நாம் எதோ கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆளாளுக்கு என்ன இப்போ பாருங்கள், இதிலே ஒரு வெற்றி இருக்குது. இந்த கொடியை பற்றியே மண்டைக்காயை விட்டுட்டுருக்குறாங்கன்றேன். அதுவே வந்து எதுக்காக வந்து உடனே அறிவிச்சலான்னு கேட்டிங்கன்னா இப்போ விளம்பரம் ஆகணும்ல. தலைமை காலத்தில் அறிவிப்பு இல்லாமல், அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து கொடியை வந்து எங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கேயா சொல்லி பார்த்துருக்கீங்க? ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்கன்னா இப்போ முதல்ல கொடியை நீங்கள் எங்கே நடனமோ வைக்கணுமோ வைங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் விஜய் என்ன சொல்லுங்கன்னா அனுமதி பெற்று கொடியை வைங்க. இதுலேயும் எவ்வளோ நிதானம் இருக்குது பாருங்க. இங்கே எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் இங்கே வந்து லாவணிலாம் பாடிட்டு இருக்க முடியாது. காந்தராஜ் கூட சொல்கிறாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், வந்துட்டு கட்சியோட பேர் அறிவித்தார், அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். 6 மாதம் கழிச்சு இப்போ வந்து கொடியை அறிமுகப்படுத்துறாரு. இந்த இடைப்பட்ட இந்த 6 மாதத்தில் என்னென்ன வேலை நடந்துன்னு அவருக்கு எப்படி தெரியும்? புசியானது அழுகிறாருல, புசியானது அழுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள் புரியலையா? அவரே முதல் தடவை பார்க்குறாரு. அதனால தான் அந்த எமோஷனல் புரிஞ்சிக்க முடியல உங்களால். அப்போ விஜய் அவர்களாவது முன்னாடி அந்த கொடியை பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்பாது விட்டுருங்க. நான் விஜய் அவர்கள் வர்றதுனால இவருக்கு என்ன மாதிரியான ஒரு டிராப்? அதெல்லாம் கிடையாதும்மா. இதெல்லாம் வந்து பட்னா இல்லை, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இது எப்படியான அரசியல்னா ஆட்சியாளர்களை வந்து மனம் குளிர வைக்கிறது. இப்போ அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுது, இவருக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ரைட், ஒன்றும் தெரியாது. உதயநிதிக்கு அரசியல் தெரியுன்றாரு. இங்கே ஏதாவது இங்கே டிபேட் ஏதாவது இருக்குதா? உதயநிதிக்கு அரசியல் தெரியுமா, விஜய்க்கு அரசியல் தெரியுமான்னு யார் இங்கே டிபேட் பண்ணுறாங்க? இல்லை அவங்க பண்ணுறாங்களா? கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நீ என்னன்னு கேட்டால் வந்து இப்போ வந்து இவர் ஏன் அரசியல் வராது தெரியுமா? இப்போ அவர் வராது கேட்டால் உதயநிதி வந்து நடிகர், அவர் வந்து அரசியலுக்கு இருக்கிறாரு. அவர் சின்ன நடிகர், இவர் அதோட பெரிய நடிகர், அதனால் அரசியல் நினைக்கிறார். ஆனால் அவருக்கு அரசியல் வந்து இவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு அரசியல் தெரியும். இது எதுக்கு இந்த டிபேட் எங்கேருந்து வருது? நான் மீண்டும் கூட சொல்கிறேன், விஜய் இது வரைக்கும் வாயை திறந்து இந்த அரசியல் கட்சிக்கு எதிரான அரசியலுக்கு நான் வரேன்றதை அவர் சொல்லவே கிடையாது. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிபேட்டை உருவாக்கி அங்கேயும் டிபேட் எதுவும் நடக்கலை. திமுக கட்சியில் எந்த டிபேட்டும் இல்லை. இந்த கட்சியில் இருக்கிற அந்த ஊதுகுழல்கள், மீடியாக்கள், இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா அடிவரடிகள், இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசை குளிர வைக்கிறதுக்காக துதிப்பாடுறது காக்கா கூட்டங்கள். இவர் தான் சொல்கிறேன், நான் கருணாசு தான் நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களான்றத கேள்வி அவரே அந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயம் இங்கே யாருமே உதயநிதியாக சொல்லவே இல்லையம்மா. பாருங்க, உதயநிதியாக சொன்னாரா நான் வந்து எனக்கு எதிராக அரசியல் எதிராக இருக்கிற ஒரு விஜய் வந்து எனக்கு அரசியல் எதிரின்னு அவர் சொன்னாரா, இல்லை விஜய் சொன்னாரா? அவங்களே சொல்லவே இல்லை. இங்கே ரெண்டு கட்சி மாறி மாறி ஆண்டுட்டு இருக்குது. விஜய் வந்து யாருக்கு இருந்து கேட்டால் இன்னும் அந்த ரெண்டு யானைக்கு இன்னும் விளக்கமே இல்லை. சரிங்களா? வந்து முட்டி மோதிர யானைக்கும் விளக்கம் இல்லை. இந்த விளக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மண்டைக்காய விட்டுருக்குறாங்கன்னு நல்லா தெரியுது. அதுவே வெற்றி தான் விஜய்க்கு. இல்லை, இப்போ அதுக்குள்ளே ஒரே நாளில் வந்து அந்த விஜய் அவரோட கொடிக்கு வந்து இந்த மாதிரி இது பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து அதெல்லாம் யானை அவங்க வந்து இது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து சட்டம் சார்ந்த விஷயம். சட்டம் சார்ந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல் இருக்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லை. நானும் வந்து பல தரப்பில் விசாரிச்சுட்டேன், தாவேகா தரப்புலையும் விசாரிச்சேன். இது வந்து தெரியாமல் செஞ்சுட்டாங்களா, அறியாமல் செஞ்சுட்டாங்களா? கிடையவே கிடையாது. இது வந்து சட்டம் வந்து சார்ந்த விஷயமாக தான் கூட அது தெளிவாக இருக்கிறாங்க. இதில் வந்து சட்டப்படியான சிக்கல் இல்லை. ஆனால் உணர்வு அடிப்படையில்
இது வந்து இன்னொரு கட்சியோட சின்னம் போது உணர்வு அடிப்படையில் ஏதாவது இருக்கலாம். அது வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க. சார் இப்போ இது பாருங்க, சார் விஜய் அவர்கள் வந்து நீங்க வந்து கொடியை அறிமுகப்படுத்துறீங்க, அப்புறம் வந்து பாட்டு அறிமுகப்படுத்துறீங்க, எல்லாமே ஓகே. எல்லாத்தையும் தாண்டி நீங்க மீடியாவை ஏன் ஃபேஸ் பண்ணல? ஏன் இன்னும் மீடியாவை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் ஏன் பதில் சொல்ல? அப்போ இவருக்கு பதில் சொல்ல தெரியாது, அவருக்கு இன்னும் அரசியல் நாலேஜ் இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனம் நீங்க வைக்கப்படுமா சார்? இது பாருங்க, இங்க எல்லாத்துக்கும் பதில் இங்க வந்து லாவணிலாம் பாடிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு மூத்த காந்தராஜ் கூட சொல்றாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், வந்துட்டு கட்சியோட பேர் அறிவித்தார், அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். 6 மாதம் கழிச்சு இப்போ வந்து கொடியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த இடைப்பட்ட அந்த 6 மாதம் அவருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? அவருக்கு தெரியல. இந்த இடைப்பட்ட அந்த 6 மாதத்தில் என்னென்ன வேலை நடந்துக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். இடைப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலைகள் நடந்திருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தானே தெரியும். கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஏன் வந்து இந்த 2 தேர்தலில் போட்டியிடல? அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ ஒரு சிக்கல் இது பாருங்க, நான் இது பாருங்க இங்கே இல்லை இங்கே ஒரு இது பாருங்க, இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கட்சியை உருவாக்கி அதை வந்து நிற்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி பல வந்து சுலபமான வழிகள் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசியல் தட்பவெட்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி புதுசாக உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே இப்போ இந்த விசிகா இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பல கட்சிகள், இன்னும் காங்கிரஸ் இருக்குது. இன்னும் இவங்க விசிகா பாட்டாளி மக்கள் கட்சிலாம் ஆரம்பிக்க முன்னாடி காங்கிரஸ் ஆரம்பித்த காலத்திலலாம் கட்சி தொடங்குறது ஈஸி. இன்றைக்கி இருக்கிற தேதியில் வந்து ஒரு புதுசாக கட்சியை வந்து அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு லெட்டர் பேர் கட்சினா எப்படி வேணால் உருவாக்கிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வலுவான அமைப்பை வந்து கட்டமைப்பை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கு பல வகையில் இடையூறுகள் இருக்குது, தடை இருக்குது. அதெல்லாம் கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளியிலேருந்து பேசுகிற காந்தராஜுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களுக்கோ தெரியாது. இந்த 6 மாதத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, நம்ம ஓரளவுக்கு அங்கே தகவல் சில தொடர்பு இருக்கிறதுனால அங்கே என்னெல்லாம் நடக்குது, இந்த 6 மாத காலத்தில் என்ன நடந்திருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இது கட்சியோட கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவகாசம் தேவைப்படுது. இப்போ இருக்கிற இந்த இந்த இடைப்பட்ட இந்த 26க்குள்ளே இந்த 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வேலைகள் நடத்த வேண்டியது இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு எங்களை மாதிரி ஆட்களுக்கு சில பேர் பத்திரிகையாளர்கள் வந்து கசிகிற செய்தியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் சொல்லிங்களா 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு வரீங்க. நீங்கள் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அதுவும் சொன்னால் சினிமா உதாரணம் சொல்லுவாங்க. 2.5 மணி நேரம் படத்துக்கு எத்தனை வருஷம் படம் எடுக்கிறாங்க? மாதங்களில் வருஷங்களே எடுக்குது. இப்போல்லாம் வருஷங்களே எடுத்துக்குது இல்லை, 4 மாதம் ஆகுது, இல்லை 6 மாதம் ஆகுது, இல்லை 1 வருஷமாக கூட ஒரு சில படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் படம் ஓடுறது 2.5 மணி நேரம் தான் ஓடுது. அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறாங்கன்னு கேட்டால் அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதில் உங்களுக்கு என்னென்னா டீட்டெயில் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் இப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருக்குல்ல, விஜய் ஒரு 40 நிமிஷம் பேசுவார். எப்படி பார்த்தாலும் வெறும் சின்னத்தை மட்டும் இந்த கொடியை மட்டுமே வந்து ஒரு 40 நிமிஷம் பேச போகிறார். மொத்தம் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்கள, கட்சியோட கொள்கை என்ன, வந்து தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, எல்லாம் கேட்குறீங்களே. மொத்த ஐடியாலஜியும் அந்த கொடியில் இருக்குது. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்போ அந்த மொத்த ஐடியாலஜி அது உள்ளே கொண்டு வராங்கன்னா அதை டிசைன் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம் தேவைப்பட்டிருக்கும்? அம்மா கொடிக்கு 2 மாதம் தேவைப்பட்டது, கொடியை உருவாக்குறதுக்கு 2 மாதம். அந்த மொத்த ஐடியாலஜியும் உள்ள கொடி வந்து வேறு இந்திய அரசியலில் வேறு கொடி இல்லை. இப்போ நான் ஒன்று சின்ன இருங்க, நீங்கள் கேட்டதை இதை முடிச்சிடுறேன். இப்போ அதிமுக நீங்கள் எடுத்துங்க. அதிமுக அண்ணா இருக்கிறார், கொடியில் வந்து அண்ணா இருக்கிறார், அவ்வளோதான். அது அதிமுக. சரிங்களா? இதில் தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருக்கும் அங்கே பொருத்தமாக இருக்கும், கொள்கையும் வந்து அதில் அடங்குது. அதுக்கு தான் இவ்வளோ காலம். அது வெளியே வரும்போது பிரமிப்பாக இருக்கும். விஜயே பேசுவார். அது பேசும்போது அப்போ தான் தெரியும், அடையே இவ்வளோ இருக்குதா இதில், இந்த கொடியில் நாம் எதோ கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆளாளுக்கு என்ன இப்போ பாருங்கள், இதிலே ஒரு வெற்றி இருக்குது. எப்படின்னா அந்த டீமோட ஒர்க்கை நம்ம பாராட்டணும். ஒட்டுமொத்த டீம் எல்லோரும் புஷி ஆனந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, புஷி ஆனந்தும் இருக்கிறாரு, புஷி ஆனந்த் கடந்தும் இன்னும் ஒரு 40 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போது இவ்வளோ வந்து 40 பேர் இருக்கிறதுல ஒரு ரகசியம் காக்கப்பட்ட அந்த கொடி கடைசி வரைக்கும் வந்து இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தமிழ்நாடு அரசு உட்பட, இந்திய அரசு உட்பட இதுதான் கொடி அப்படின்றது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 அரசுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியோட குறைஞ்சபட்ச செய்தி கூட வெளியில் இருந்து லீக் ஆகாத அளவுக்கு ஒரு கொடியை உருவாக்கியிருக்காங்கன்னா முதல் வெற்றி அது. நான் சொல்கிறேன், முதல் வெற்றி அது. தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு 2 அரசுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடி வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடி, என்ன நிறம்னே தெரியாது. அது அவங்களுக்கு கவலை இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லை சார்? இப்படி தான் சொல்லிங்க. நான் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் அந்த செய்தி வெளியில் வரணும்ல. 40 பேர் இருக்கிறாங்க, 40 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து அதை கேதர் பண்ண முடியும்ல. அப்போ அந்த 40 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்னன்றது ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த டீமால் தான் உருவாக்கப்படுது.
நான் சொல்ல இப்போ நான் இப்போ கேட்டால் உங்களுக்கு புரியும். இப்போ படம் பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு படத்தை பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப உருக்கமாக பார்ப்பீங்க, கண்ணில் தண்ணி கூட வரும் உங்களுக்கு, ரொம்ப உருக்கமான காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இம்ப்ரெஸ் ஆகிறீங்க, இல்லை எமோஷன் ஆகிறீங்கன்னா முதல்ல. ரெண்டாவது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த படத்தை நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஷன் இருக்குமா? அவ்வளோ இருக்காது. சரி, மூணாவது பார்த்தா இருக்காதுல்ல. புஷியானந்த் அழுகிறாருல, புஷியானந்த் அழுகிறாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள்? என்ன பொருள் புரியலையா? அவரே முதல் தடவை பார்க்குறாரு அதை, அதனால தான் அந்த எமோஷனல் புரிஞ்சிக்க முடியல உங்களால். அதுதான் இங்கே கேள்வி, அதுதான் இங்கே கேள்வி. அப்போது எவ்வளோ வந்து ஒரு வந்து ரெண்டு அரசுக்கும் தெரியாமல் ஒரு கட்சியை வந்து சின்னத்தை வந்து வந்து கொடியை வந்து உருவாக்கி, சின்னம் இல்லை கொடியை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா அந்த படங்கள்லாம் வச்சு, அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும்? அப்போ விஜய் அவர்களாவது முன்னாடி அந்த கொடியை பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது இல்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு புரியல, நான் வந்து நீங்கள் இன்னும் வந்து நான் சொல்லக்கூடியதை புரிஞ்சிக்கல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? ரெண்டு அப்படி யாரும் நான் பார்க்கல, நான் சொல்லவே இல்லை. நான் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் புஷியானது கூட நான் பார்க்கலன்னு நான் சொல்ல, நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி நீ புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளோ சிக்கல். இப்போ நான் உங்களை கேட்ட கேட்டால் ஒரு படத்தை பார்க்குறீங்க, உருக்கமான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் அதுதான்மா நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உள்வாங்குங்கம்மா, அப்சர்வ் பண்ணுங்கம்மா. முதல் தடவை ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னா அதை பார்க்கும்போது உள்ளது வேறு. இப்போ நானே சொல்கிறேன், இது முதல் தடவை நீங்கள் இந்தியன், இப்போ நான் இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. இந்தியன் 2 படத்தை வந்து நீங்கள் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா நம்பாது விட்டுருங்க. நான் கேட்குறத நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு புரியும். நான் சொல்கிறது கேட்டால் முதல் ஒரு காட்சியை பார்க்குறீங்கன்னா அப்போது உங்களுக்கு என்ன கேட்டால் எமோஷனல் ஆவீங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, புஷியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு உருக்கமான கட்டினா. அதையே ரெண்டாவது மூணாவது தடவை பார்த்தா அது வராதுன்றேன். அப்போது புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எமோஷனலாக அழுறாருன்னு கேட்டால் அவரே முதல் தடவை பார்க்குறாரு அதான்றேன் நான். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அது கிரியேட் பண்ணியிருப்பாங்க? விஜய் அவரை உட்காந்து கிரியேட் பண்ணாரா, புஷியானந்த் உட்காந்து கிரியேட் பண்ணாரா, எப்படி? ஆனால் வந்து கொடி யாருக்கும் தெரியாது. கொடி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வெளியிடுறாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த கொடிக்கு உள்ளே வந்து நீங்கள் எல்லாரும் சேர்த்து மண்டைக்காய விட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் வெற்றின்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கும் உருட்டின்னு இருக்கிறான் பல பேர். இந்த 2 யானை யார், இது நடுவில் இருக்குது வாகையா இல்லையா, வாகை மலரா இல்லையா, கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொடியோட கலர், எதுக்கு அந்த கலருக்கு என்ன மீனிங் இருக்குது? இப்போ தேசிய கொடினா கலருக்கு ஒரு மீனிங் இருக்குல்லம்மா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த கொடியை பற்றியே மண்டைக்காயை விட்டுட்டுருக்குறாங்கன்றேன். அதுவே வந்து எதுக்காக வந்து உடனே அறிவிச்சலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ விளம்பரம் ஆகணும்ல, இப்போ ஆகிட்டு இருக்குல்ல விளம்பரம், பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ டாபிக் நடுவில் வருது. முதலமைச்சரோட வந்து அமைச்சரவை மாற்றம் டாபிக் வருது, அதுக்கப்புறம் அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ரஜினியோட வந்து மேடை பேச்சு வந்து சர்ச்சையாகுது. இதையும் கடந்து இன்னும் சின்னத்தை வந்து உருட்டி இன்னும் ஒரு மாதம் ஆகும் மேடையில் வந்து விஜய் வந்து அந்த கொடியை விளக்குறதுக்கு. ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் அந்த கொடியில் இருக்குது. அது கன்ஃபார்மாக நடக்க தான் போகுது. மாநாட்டில் தான் பேச போகிறாருன்னு சொல்கிறேன், பேச போகிறார். அப்போ இந்த அந்த பேச்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கே அந்த கொடியை வெளியிட்டு அந்த உடனே அதுக்கு விளக்கத்தை வெளியிட்டு இருந்தாருன்னா இது வந்து இப்போ பேசும் பொருளாக ஆகாது. இப்போ பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு 2 பேர் 2 யானை அதுதான் இதுதான், இந்த 2 யானை அதிமுக திமுக அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? இல்லை அதிமுக பிஜேபி அதிமுக இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேச விட்டார்ல, மண்டைக்காய் விட்டார்ல, அவன் சுற்றி அந்த கொடியை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் கட்சி வந்து அறிவிக்குது, தலைமை கழகத்தில் அறிவிப்பு இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து கொடியை வந்து எங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கேயாவது சொல்லி பார்த்துருக்கீங்க? ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்கன்னா எப்போ முதல்ல கொடியை நீங்கள் எங்கே நடனமோ வைக்கணுமோ வைங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் விஜய் என்ன சொல்லுங்கன்னா அனுமதி பெற்று கொடியை வைங்க. இதுலேயும் எவ்வளோ நிதானம் இருக்குது பாருங்க. நிதானமாக அதுதான் சொல்ல, இது தாமதம் இல்லை, நிதானம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றேன்.